வணக்கம், நான் வனஜா மணிவண்ணன் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் சேப்பங்கிழங்கை கழுவிட்டு கட் பண்ணி, ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன சேப்பங்கிழங்காக இருந்தால் முழுசாகவே போட்டு வேக வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம சேப்பங்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இது பாதி தான் வெந்திருக்கு. இப்போது இன்னும் பாதி வேகணும். வெந்ததுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மீன் அது மாதிரி எதனா வறுக்கணுன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் வறுப்போம். இது ஏற்கனவே சேப்பங்கிழங்கு குழன்னு இருக்குன்றதுனால இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி கையால், சும்மா தண்ணியே ஊற்றாமல் கையால் மிக்ஸ் பண்ணி இது மேலே தூவிட்டு, ஏற்கனவே அது குழன்னு இருக்குன்றதுனால நம்ம வந்து இப்படியே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண. சில பேர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு குழன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லாவே இருக்காது, நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு வாட்டப்படாது. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது நல்லா அந்த குழப்பிலேயே மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து தவா போட்டு ஆயில் போட்டு அழகாக இதை ஃப்ரை பண்ணி நம்ம அழகாக எடுத்துக்கலாம். இப்போ தவா காஞ்சிச்சு. இப்போ நல்லா ஆயில் விட்டுட்டு, நீங்கள் நிறைய ஆயில் விட்டுக்கோங்க. எப்பயுமே சொல்கிறேன், நான் கம்மியாக தான் விடுவேன், நீங்கள் நிறைய ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் விட்டுட்டு இந்த சேப்பங்கிழங்குங்களை எல்லாரையும் அப்படியே தூக்கி இப்படி போட்டுருங்க. ஆயிலே போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆயிலையே அழகாக அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு வறுக்கிறதுக்கும் ஈஸியான மெத்தட் இது தான். இப்போ இது இன்னும் நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான் பெரட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே நல்லா பெரட்டி விடலாம். குழன்னு வராது மிளகாத்தூள். சேப்பங்கள்லேயே நிறைய பேர் கஷ்டப்படுறது இது தான். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொலன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போது குழப்பு வராது. நல்லா பெரட்டி விட்டு அப்பப்போ ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பெரட்டி விடுங்க. நல்லா முருளாக ஆகிடும். ஆக்சுவலி நம்ம அது முன்னாடியே வேக வச்சதுனால இது வேகணும்னு அவசியம் கிடையாது. மிளகாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இன்னும் கூட மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பில். இப்போது சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா இது மிளகா வாடையெல்லாம் போயிடும், மிளகாத்தூள் வாசனை ஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம டிஷ்ஷில் மாற்றலாம். இதை இப்போ நம்ம இதை டிஷ்ஷில் மாற்றுறோம். டிஷ்ஷில் மாற்றிட்டோம். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சூட்லேயே அப்படி போட்டுட்டு சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.